ஹாய், வெல்கம் டு கணிதங்கள். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.42 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? பின்வருவனவற்றின் முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பெருக்குத்தொடர் வரிசைகளை காண்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவம் என்னது? பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவம் வரிசையின் பொது வடிவம் என்னது? நம்மளுக்கு பொது வடிவம் ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ இதுல ஏங்கிறது என்னது? -7. அடுத்து கமா ஏ இன்ட்டு ஆர், அப்படிதானே? ஏ இன்ட்டு ஆர், ஏ என்னது? -7. அதே மாதிரி ஆர் என்னது? ஃபர்ஸ்ட் சம்ல ஆர் வந்து 6. சரியா? அடுத்து ஏஆர் ஸ்கொயர், அப்போ -7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ இதை பெருக்கி போடுங்க. என்ன வரும்? 7 42, கமா 6 36 வரும். 36ஓட 7 பெருக்குங்க. என்ன வரும்? 6 42, மீதி 4, 3 21, 25. சரியா? அப்போ 252 வரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னது? மைனஸ். சரியா? அப்போ இதோட பெருக்கு தொடர் வரிசை எப்படி இருக்கும்? -7 -42 -252 இந்த மாதிரி. அடுத்து ரெண்டாவது சம். ரெண்டாவது சம்ல ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 256. அடுத்த ஆர் வந்து 0.5. சரியா? இது வந்து தனித்தனியானால் கண்டுபிடிச்சுக்கலாம். ஏ ஈக்குவல் டு பாருங்க என்ன வரும்? 256. அதே மாதிரி என்னது? ஏஆர் ஈக்குவல் டு என்னது? 256 இன்ட்டு 0.5. சரியா? இப்போ இதை பெருக்குங்க. என்ன வரும்? 6 30, 0 மீதி 3, ஐ 25, 25 பிளஸ் 3 என்னது? 28, 8 மீதி 2, அடுத்து 2 10, 12 வரும். சரியா? அப்போ 1280. சரியா? இதுல ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி இருக்கு. அப்ப நம்ம இங்க ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைப்போம். அப்ப என்ன வரும்? 128. சரியா? அப்ப ஏஆர் என்னது? 128. அடுத்து ஏஆர் ஸ்கொயர். சரியா? ஏஆர் ஸ்கொயர், ஏ என்னது? 256, ஆர் என்னது? 0.5 ஸ்கொயர். சரியா? அப்போ 256. இப்போ 0.5 ஸ்கொயர்னா 0.5 இன்ட்டு 0.5. இப்போ இது ரெண்டே பெருக்கனா 5 25ன்னு வரும். இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, ஒரு ஸ்தானம் தள்ளி, இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி. அப்போ மொத்தம் இங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 0.25ன்னு வரும். சரியா? 0.25. சரியா? இப்போ 256ஐயும் 0.25 பெருக்குனா என்ன வரும்? 256ஐயும் 25 பெருக்குங்க. என்ன வரும்? 6 30, 0 மீதி 3, 5 25, 28 மீதி 2, 7 10, 12. சரியா? அடுத்து 12, 2 மீதி 1, ஐ 2 10, 11 மீதி 1, 2 2 4, 5. சரியா? இப்போ 0, 8 2 என்னது வரும்? 10, 0 மீதி 1, 2 3 4, அடுத்து 6. அப்போ இங்க வந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 0.25. அப்படித்தானே? 0.25. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 64. இப்போ ஏஆர் ஸ்கொயர் என்னது? 64. அப்போ பெருக்குத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்? பெருக்குத்தொடர் வரிசை இதோட பெருக்குத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்னது? 256. அடுத்து ஏஆர் என்னது? 128. அடுத்து ஏஆர் ஸ்கொயர் என்னது? 64. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போமா? இந்த சம் இதோட முடிஞ்சு. சாரி, இது வந்து எடுத்துக்காட்டு 2.41. சரியா? இப்ப 42 பார்ப்போமா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 9,3,1 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? நம்மளுக்கு ஏதாவது உறுப்பை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா tn ஈக்குவல் டு ஏ r பவர் n மைனஸ் 1. சரியா? tn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு r பவர் n மைனஸ் 1. இதுல ஏ வந்து என்னது? முதல் உறுப்பு 9. அடுத்து r எப்படி கண்டுபிடிக்கணும்? t2 பை t1. t2 என்னது? ரெண்டாவது உறுப்பு 3. அடுத்து t1 என்னது? முதல் உறுப்பு 9. சரியா? 1 3 3 9. அப்ப r ஈக்குவல் டு என்னது? 1/3. சரியா? என்னது? r ஈக்குவல் டு 1/3. நம்மளுக்கு எத்தனாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும்? 8வது உறுப்பு. சரிங்களா? என்னது? 8வது உறுப்பு. அப்போ n ஈக்குவல் டு என்னது? 8. சரியா? இப்போ t8 ஈக்குவல் டு என்னது? a என்னது? நம்மளுக்கு 9 இன்ட்டு r என்னது? 1/3 பவர் என்னது? 8 - 1. சரியா? 8 - 1 ஈக்குவல் டு என்னது வரும்?
9 இன்ட்டு 1 பை 3 பவர் 7 சரியா ஈக்குவல் டு இப்போ இந்த 3 வந்து எத்தனை தடவை 7 தடவை எழுதி பெருக்கணும். இப்போ பாருங்க 9 இன்ட்டு இந்த 3 வந்து 2 தடவை எழுதி பெருக்குனா எத்தனை வரும் 9 வரும் அப்படிதானே. அப்போ அந்த 9 இங்க வெளியே கொண்டு வந்துருங்க. இல்லாட்டி 3 வந்து 7 தடவை எழுதிக்கோங்க. 3 1 2 3 4 5 6 7 சரியா 7 தடவை எழுதியாச்சு. இப்போ அடிங்க பார்ப்போம். 1 3 3 3 9 மறுபடியும் 1 3 3 1 3 3 மிச்சம் எத்தனை தடவை இருக்கு 5 தடவை. அப்போ 5 தடவை நம்ம பெருக்கினா போதும் சரியா 3 9 9 3 27 27 3 81 வரும். அப்போ 81 3 என்ன வரும் 1 3 3 3 24 அப்போ 243 சரியா. அப்போ 8வது உறுப்பு T8 என்ன வரும் 1/243 சரியா 8வது உறுப்பு 1/243 வரும் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.